பினாங் மாநிலத்தில் ஒரு புதிய வரலாறு தமிழ் பள்ளிகளில் திரும்பியுள்ளது. அதை நிறைவேற்றி வருகிறார் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு. ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் பல புதிய தகவல்கள். மாநிலத்துக்கு அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தையும் அவர் நடத்தி வருவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இந்த இவ்வளோ காலத்தில் நான் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது எங்களுக்காக ஏற்பாடு பண்ணியது இவர் மட்டும்தான். இதுவரைக்கும் எங்கள் அனைவரையும் அழைத்து ஆசிரியர் தினம் கொண்டாடினது கிடையாது. வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்க போனால் இது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது. பல நிகழ்வுகள் டத்தோஸ்ரீ சுந்தரராஜ் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் நம் தமிழ் பள்ளிக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வராரு. டத்தோஸ்ரீ அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு தலைவர். ஏனென்றால் நம் அனைவரின் இதயங்களிலும் அதிக நெருக்கமாக இருப்பவர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜ் அவர்கள் தான். பல நிகழ்வுகளை டத்தோஸ்ரீ அவர்கள் முதன்முறையாக ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. 28 தமிழ் பள்ளிக்கும் இந்த மாநிலத்துல சொந்த நிலம் கண்டிப்பா பதிவு பண்ணிரணும். நிலப்பட்டால அதான் அவரோட ட்ரீம், அதான் அவரோட ஆசை. எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு என்னன்னாக்க ரொம்ப முக்கியமா நம்ம ஜிபிஸ் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு வாய்ப்பு, எல்லாம் ஒன்னா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது எல்பிஎஸ் பிஐபிஜி கண்டிப்பா ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிரிச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்காம எல்லாம் ஒன்னா இருந்து ஒரு பெரிய குடும்பமா வைக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இது செஞ்சோம். நிறைய சாதனைகள் நாங்க பண்ணிருக்கோம். அப்படின்னு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எங்களுக்குள்ளார உள்ள ஒற்றுமை ஒண்டிதான். மேடம் மங்களேஷ் சொன்னாங்க நல்ல விஷயம்லாம். இப்ப இன்னொரு 5 தமிழ் பள்ளி தான் இருக்குது. அது செஞ்சிட்டோம்னாக்க மலேசியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் இருக்கும். அது நம்ம மாநிலம் தான், பினாங்கில் ஒண்டிதான் இருக்கும். அதனால தமிழ் பள்ளி சிறப்பு குழுக்கு கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் புதுசா செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு. நாங்க இருக்கோம்ல, உங்களுக்கு என்ன பயம்? கண்டிப்பாக நாங்க செஞ்சிருவோம். சரிங்களா? எல்லாம் ஒற்றுமையா இருங்க. கண்டிப்பா அந்த தமிழ் பள்ளியை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனோன்ற கொண்டு போயிடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பினாங்கு மாநிலத்தில் ஒரு தலைமையாசிரியராக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பினாங்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க காட்ஃபாதராக தான் அவரை நாங்க கருதுறோம். அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. வடமலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறும் பாராட்டு மற்றும் வெகுமதி வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளது. அனைவரும் திரளாக கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். ரிப்போர்ட்டர் செல்வம் சடையன்.